நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல விருச்சிக ராசிக்கான வாராசிகளை பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த டயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மறைவு ஸ்தானம் நம்மளுடைய வயிறு நமக்கு தெரியாத மாதிரி உள்ள என்ன நடக்குது எல்லாமே என்ன நமக்கு தெரியாது. அப்போ அந்த மறைவு ஸ்தானத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வயிறு சம்பந்தமான சின்ன கோளாறுகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விருச்சிக ராசிக்கு. அதனால கொஞ்சம் உலகம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்த உடனே சரி பண்ணுங்க. அது மிகப்பெரிய நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க, உங்களுடைய தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், வருமானம் உங்களை தேடி வரும். ராசியிலிருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது மிக மிக சிறப்பு. அப்போ ராசி அதிபதி மறைந்தாலும் சரிதான், நான் எங்க நின்னாலும் சரிதான், நான் என்னுடைய ராசியை பார்த்துட்டு இருப்பேன், என்னுடைய ராசிக்கு பலத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பலத்தை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்காரு. பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மனசுல எப்பயுமே ஒரு தைரியம் இருக்கும். ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் உங்களை தேடி வரும். சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு சம்பந்தமான கடைகள் வச்சிருக்கவங்க, இது மாதிரி பல விதமான பிசினஸ் இருக்கு இல்லையா? இதுல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே லாபங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமா குரு பகவான் நிக்கிறாரு. அப்போ இந்த டயத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க. மாணவர்கள் கல்வியில பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு மார்க் எடுத்திருந்தவங்க இப்ப வரக்கூடிய இந்த எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரிய லெவல்ல மார்க் எல்லாம் எடுப்பீங்க. எதனால? குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல பதியுது. அப்போ 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கல்வி, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்போ உங்களுடைய வெற்றிகள் வேற லெவல்ல இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு வெற்றிகள் பெரிய லெவல்ல வரும். பக்கபலமா குரு பகவான் நிற்கிறாரு. அதனால தைரியமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி முயற்சிகள் பண்ணுங்க. முயற்சிகள் எடுத்தாதான் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வெற்றிகளை நீங்க பார்க்க முடியும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாகி வரப்போகிறார். தொழில் ஸ்தானமான லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு, தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. அதே லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல தான் லாபாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வாரம் 20ஆம் தேதிக்கு மேல பெரிய லெவல்ல அவர் உச்சமடைய போகின்றார். அப்போ கல்வியில பெரிய லெவல்ல நீங்க வரப்போறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலமா பெரிய லெவல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள், தொழில இது வரைக்கும் ஒரு லாபம் வருமா, அதை சின்ன குறைபாடுகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே லாபமா வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான 12ஆம் இடத்துல இந்த வாரத்துல 19ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ விரயங்களும் அதிகரிக்கும். அப்போ செலவுகள் பண்றதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. அந்த செலவுகளை முதலீடுகளா பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும். இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்ணா போதும், அவ்வளவுதாங்க. வேஸ்ட் செலவுகள் பண்றதை ஓரளவு கவனமா பார்த்து பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல லாபங்கள் அதிகரிக்கும். இந்த வாரத்துல 16, 17 பாத்தீங்கன்னா வாகன யோகங்கள் உண்டுங்க. புதுசா வாகன யோகம் உண்டு. ஒரு வீடு வாங்கலாமா? ஓகே, தாராளமா வாங்கலாம். இல்லங்க ஒரு லேண்ட் வாங்கி நான் விவசாயம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தாராளமா லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்க விவசாயத்துல பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா கடகம், சந்திர பகவான். அப்போ சந்திரன் தான் பாத்தீங்கன்னா விவசாயம். அப்போ அந்த விவசாயத்துல முதலீடுகள் பண்ணுங்க. பெரிய லெவல்ல வெற்றிகளை பார்ப்பீங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையை நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. தாயினுடைய உடல்நிலையில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட சரிதான், கரெக்டா நீங்க பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த நாட்கள்ல உங்களுடைய தாயின் மூலமா நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே இந்த 16, 17ஆம் தேதிகள் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 18, 19 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு. ஓகேங்களா? தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு நீங்க என்னென்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த தேதிகள் நீங்க பண்ணுங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா 18, 19 பாத்தீங்கன்னா வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அதன் மூலமா வேற லெவல்ல எல்லாமே மாறும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும்,
தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்கள் வந்து புதுசா நீங்க என்ன முயற்சிகள் பண்ணாலும் சரிதான், பெரிய லெவலில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்து 20, 21, 22. இந்த நாட்கள் வந்து புதுசா ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. புதுசா ஒரு 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 இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க. இன்டர்வியூ போறது வந்து இந்த நாட்களை செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த நாட்களை கட்டாயமா நிச்சயமா வேலை கிடைக்கிறதுக்கு 100% உத்தரவாதம். அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் வந்து கடன் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கடனை வந்து முதலீடா வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு லாபமா வந்து மாறிடும். அதனால ஒரு கவனமா இருக்குங்க. விரைய செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய செலவுகள் வந்து கவனமா நீங்க பண்ணீங்கனால போதும், விரயங்கள் அதிகமாக ஆகாமல் தடுத்துடலாம். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க